அபிராமி. ஜெயராம், நான் உன்னை பார்த்துருக்கவும் வேண்டாம், நீ என்ன சேட்டுக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கவும் வேண்டாம். இதப்பா ரவி, உனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சேன். என் நிம்மதியே போச்சு. இதப்பா ரவி, ஈவன் நவ் இட் இஸ் நாட் டூ லேட். நீ கொஞ்சம் தைரியத்தோட உன் பொண்டாட்டி ஹேண்டில் பண்ணணும். எவிடன்ஸை எப்படியாவது போலீஸ்ல இருந்து மீட்டு சேட்டுகிட்ட கொடுத்துரு. எல்லாம் நல்லபடியா முடியும். என்னடா கட்டளோட பேசுறேன்? டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தா மட்டும் என் பையன் கிடைச்சிருவானா? நான் அவனை தேடி அலைவேனா இல்ல சேட்டை சமாதானப்படுத்துறேன்? டே, உன்னை பத்தி தெரியாது. உன் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சேட்டுகிட்ட பேரம் பேசுறவன் தாண்டா நீ. திடீர்னு என்ன உன் பிள்ளை மேல அவ்வளோ அக்கறை வருது? டேய், எனக்கு இருக்கிறது ஒரு புள்ளடா. அவனை காணாம என் வீட இரவு வீடு மாதிரி இருக்கு. இந்த பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். சேட்டு இங்கே தான் இருக்கான். இதை தர்றேன். சேட்டு உங்கள்கிட்ட பேசணுமா? ஹலோ. என்ன வளரும் தொழிலதிபர, எப்படி இருக்கீங்க? சேட்டு, என் புள்ளைய காணும்னு நான் கவலையில் இருக்கேன். நான் உங்களை அப்புறமா வந்து சந்திக்கிறேன். நம்ம என்ன அமெரிக்கா தலைவர்களா சந்திச்சு பேசுறதுக்கு? ஏய் ரவி, இப்போ உன் பிள்ளைய தான் காணும். எனக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கல. அப்புறம் நீ, அதுக்கப்புறம் பொண்டாட்டி, ஒவ்வொருத்தரா காணாம போயிடுவீங்க. சேட்டு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன முட்டாள் நினைச்சியா? டாக்குமெண்ட் என் கைக்கு வரலனா நடக்கிறது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நீயா பார்த்து தெரிஞ்சுப்ப. அப்புறம் இஷ்டம் வச்சிடறேன். என்னடா மிரட்டுறானா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவன் மோசமானவன். அவன் என்ன சொன்னானோ அதை செய். வெத்தலை பாக்க ஏதாவது வேணுமா? எதுக்கு? சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாறதுக்கு. நக்கல் பேச்சுக்கு ஒரு அளவு இருக்கு. எந்த ஆம்பளை இந்த அளவுக்கு பேச நான் பொறுத்துக்க மாட்டான். இப்படி எல்லாம் நான் பேசினாதானே உனக்கு ஆம்பளைங்கிற நினைப்பே வருது. அந்த பொட்டச்சி வந்து வீட்டுக்குள்ள வந்து மிரட்டிட்டு போறா. அவ முடிய பிடிச்சு ஏண்டி என் மகனை கொண்டு 2 போட்டிருந்தா நீ ஆம்பளை. நம்ம வீட்டுக்கு கத்திக்கு பஞ்சமா இல்ல அருவாளுக்கு பஞ்சமா? ஏய், கொஞ்சமாவது மண்டையில மசாலாவோட பேசு. ஆமா, மண்டையில மசாலா இருந்தா அதுவும் மசாலா தோசை வழிச்சு தின்னுருப்ப. இனிமேல் ஒன்னை நம்பி பிரோஜனம் இல்ல. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நானே ஜானுக்கு போன் பண்ணி கலெக்டர் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு தள்ள சொல்றேன். விடுங்க. பைத்தியக்காரத்தனமா நீ ஏதாவது செஞ்சு கடைசியில நான் பதில் சொல்லணும். நான் பாத்துக்கிறேன். விடு. மிஸ்டர் சண்முகம், you are under arrest. என்ன இன்ஸ்பெக்டர்? என் புள்ளைய கொண்டது அந்த கலெக்டர். அவளை கைது பண்றதை விட்டுட்டு செத்தவனோட அப்பனை கைது பண்ணுவியா? இதான் நீ போலீஸ்ல வேலை செய்யற லட்சணமா? கலெக்டர் பையனை கொலை செய்ய பார்த்ததுக்காக உங்க கணவர் அரெஸ்ட் பண்றோம். அதுக்கு ஆதாரம்? நீங்க அனுப்பின 2 ஆளும் இப்ப எங்க கஸ்டடியில. திவாகர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு படி மேல ஏறி வந்து என் புருஷனை கைது பண்ணுவேன்? எல்லாம் அந்த கலெக்டர் மேடம், கூட பொம்பளை போலீஸ் வரல. போன் பண்ணா
அவங்களும் வருவாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பிகேவ் யுவர்செல்ஃப். மிஸ்டர் சண்முகம், போலாமா? இப்ப புரியுது. நீ அவசரப்பட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு வேலை பண்ற. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. வீட்டுல கட்டினவ சுகம் இல்ல, ஜெயிலே சொர்க்கம். என் பையனை கூட நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு ஜெயிலே இருக்க. நீ சந்தோஷமாயிரு. பாவி, என் பொழப்புல மண்ணலி போட்டிய. சேட்டு, நானே என் பையனை காணும்னு டென்ஷன்ல இருக்கேன். வேண்டாம், அசிங்கம் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாப்போம். நீ உன் பையனை நினைச்சு துடிக்கிற. எனக்கு மட்டும் குடும்ப குட்டிங்க இல்லையா? என் பிள்ளைங்க ஃபாரின் கார்ல தான் ஸ்கூலுக்கு போவாங்க. உன்னால எல்லாம் போச்சு. பெரிய சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருந்தேன். கடைசியில என்ன தலைமையரவா ஓடுற மாதிரி செஞ்சுட்டிய. மனசை தளர விடாதீங்க சேட்டு. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. அது எப்படி ரவிசங்கர்? போலீஸுக்கு என் பேர் மட்டும் தெரிஞ்சது. இதான் எனக்கு புரியல. இப்ப கூட ஒண்ணும் முடிக்க போயிடல சேட்டு. எல்லா பிரச்சனையும் நான் சமாளிக்கிறேன். முதல்ல என் பையன் கிடைக்கட்டும். உனக்கு எப்படியா புள்ள பாசம் பொத்துட்டு வருது? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன் பையன் சாக கிடக்கிறப்ப என்கிட்ட பெருசா பேரம் பேசுன. அப்ப இல்லாத கவலை இப்ப எப்படி சடனா வந்துச்சு? அதே தான் நானும் கேட்டேன். இங்க பாரு, என் வீடே இலை வீடு மாதிரி இருக்கான். என் பொண்டாட்டி சொல்றா, என் பிள்ளைங்க மோத்த கூட பார்க்காம நான் இங்க தலைமறைவா இருக்கிறேன். என்கிட்ட உன் ஃப்ரெண்டு சொல்றான் தான் பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறேன்னு. எனக்கு எப்படி இருக்கும்? சேட்டு, கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன நீ காப்பாத்த போறியா? எப்படி? இப்போ உனக்கு நான் டைம் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன் குடுமி என் கையில. என்ன சொல்றீங்க? உன் அருமை மகன் காணாம போயிட்டான்னு கவலைப்படுறியே, அவன் சேஃபா என் கஸ்டடியில தான் இருக்கான். ஏய்! ஏய், ஏய், ஏன் இப்படி பண்ற? ஆ? ரவி, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. திவாகர கொள்வியோ இல்ல நீ தாலி கட்டின உன் அருமை பொண்டாட்டிய கொள்வியோ தெரியாது. எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும். இந்த கேஸ்ல என் பேரு சம்பந்தப்படாம நீ பாத்துக்கணும். சேட்டு, இது ரொம்ப அநியாயம் சேட்டு. நம்ம பிசினஸே அநியாயம் தானே. இதோ பார் ரவி, நீ என்கிட்ட டைம் கேட்ட. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் என் கைக்கு வரணும். இல்லைன்னா உன் பையனோட பாடிய கூறு போட்டு வித்துருவேன். ஆமா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. டைகர்னு ஒரு தாதா ரொம்ப ரப்சர் பண்ணா. அவனை பீஸ் பீஸ் ஆக்கி காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க அத்தனை ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பீஸா அனுப்பி வச்சேன். யோசிச்சு பார். இவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசுறவன் எதையும் செய்வேன். இதோ பார், உனக்கு கொடுத்த டைம்ல ஏற்கனவே கிளாக் டிக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நிக்காத, போய் ஆக வேண்டியதை பாரு. டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு உன் பிள்ளை அழைச்சிட்டு போ. சீக்கிரம் போ ரவி, டைம் கம்மியா இருக்கு. சொல்லுங்க, கலெக்டர் அம்மாவோட பையனை எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காமிக்கிறவன் நான் இல்லை.
அப்படி தூக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல கலெக்டர் அம்மாவையே போட்டு தள்ளியிருப்பேன். அதனால தான் முதல்ல உங்களை சந்தேகப்பட்டோம். கலெக்டர் அம்மாவுக்கு கெடுதல் நினைக்கிற பட்டியல்ல முதல்ல உங்க பேர் தான் இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர், நீங்க புரியாம பேசுறீங்க. அந்த குழந்தையை கடத்திக்கிட்டு போறதுனால எனக்கு என்ன லாபம்? கலெக்டர் அம்மா உங்க குவாரிக்கு சீல் வச்சிட்டாங்க. அதனால அவங்க மேல உங்களுக்கு கோபம். அதுவும் இல்லாம கலெக்டர் அம்மா உங்க பையனை மிரட்டிருக்காங்க. உங்க பையனையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இந்த ஆத்திரத்துல பழி தீர்க்க கலெக்டர் அம்மாவோட பையனை கடத்திருக்கீங்க, அப்படிதானே? தம்பி, நீங்க மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க. குவாரியை திறக்கிறதுக்கு நான் எதுக்காக அவன் பிள்ளைய கடத்தணும்? ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். ஏன் இன்னும் சொல்ல போனா நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களே கலெக்டர் சரண்யா, அவளை நாளைக்கே வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்திர முடியும். ஒரே போன்ல உங்க அத்தனை பேருனுடைய தலையெழுத்தையும் மாத்திர முடியும். என்ன இன்ஸ்பெக்டர் தம்பி, பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? அது மாதிரி இருக்கு உங்களுடைய நடவடிக்கைலாம். நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்னால வெளியில வர முடியாது நினைச்சியா? எனக்கு தெரியும் உனக்கு போன் செஞ்சது யாருன்னு. ஒழுங்கா போய் அந்த போன் காலை அட்டன் பண்ணு. யார் ஃபோன் பண்ணாலும் என்ன, எம்பி எம்எல்ஏ யார் வக்காலத்து வந்தாலும் நான் சொன்னாதான் நீ வெளியே போக முடியும். இன்ஸ்பெக்டர், அண்ணாச்சி உள்ள இருக்காருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? அவர் வெளியில வந்தா நீ தாங்க மாட்ட. மேடம், வார்த்தையை அளந்து பேசுங்க. இது உங்க வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அதிரடி அமல புஷ்பத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? உங்களை மாதிரி லேடிஸ் ஹேண்டில் பண்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வளர்த்து வச்சிருக்கு. வந்தான்னு வச்சுக்கோங்க, கதை கந்தலாயிடும். வக்கீல், நோட் பண்ணியா? நோட் பண்ணு. இவன் பேசுறது நோட் பண்ணு. ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு கிட்ட தாறுமாறா பேசுறான்னு ஏதோ கேஸ் போடு. மேடம், பொறுமையா பேசுங்க. இங்க நடக்கிறது எல்லாமே கேமரால பதிவாயிட்டு இருக்கு. ஜாக்கிரதை. யோ வக்கீல், மேடம், என் புருஷன் தான் அந்த அம்மாவோட குழந்தைய கடத்தினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேளு. ஆதாரமா? உங்க சரித்திரமே இப்ப என் கையில. அங்க இருக்கிற அக்யூஸ்டுங்க உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. டேய், யாரா நீங்க? மா, இவங்களை தெரியல? 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம குவாரியில வேலை பார்த்தவனுங்க திருடிட்டானுங்கன்னு சொல்லி அண்ணாச்சி விரட்டி விட்டாரு. ஓஹோ, டேய் சொல்லுங்கடா, யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன நல்லா பார்த்து சொல்லு. நான் உங்ககிட்ட ஏதாவது செய்ய சொன்னனா? இல்ல இந்த கலெக்டர் பொம்பளை உங்களை செய்ய சொன்னாலா? இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாரா? நாங்க யாரையும் நேர்ல பார்த்ததில்ல. எங்களுக்கு ஒரு போன் வந்தது. அது ஒரு பொம்பளை குரல். கலெக்டர் பையனை தீத்து கட்ட சொல்லி எங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்காகத்தான் நாங்க போனோம். சொல்லுங்கடா, போன்ல கேட்டது ஏன் குரலா? சொல்லுங்க. டேய், இப்ப என்னடா பண்றது? இவங்க குரல்னு சொன்னா நமக்கு வெளியில போனா கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க. என்னம்மா, உங்க குரல் எனக்கு தெரியாதா? போன்ல கேட்ட குரல் உங்க குரல் இல்லம்மா. பாத்தியா ஐயா, பாத்தியா? அந்த கலெக்டர் அம்மா தான் குரலை மாத்தி பேசி பழைய என் புருஷன் மேல போட்டிருக்கா. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என் புருஷன் லாக்கப்ல இருக்க கூடாது. போயா, அவர் வெளியில எடுக்க ஏற்பாடு பண்ணு போ. இன்ஸ்பெக்டர், ம், பொய் சாட்சி ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய மனுஷனை லாக்அப்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போட போறேன். அம்மா, நாளைக்கே வந்து ஐயாவை ஜாமீன்ல எடுத்துருங்க. நாளைக்கு இது சொல்லமா அவனை கூட்டு வந்த போயா. என்னங்க, நீங்க தைரியமா இருங்க. ஒரு ராத்திரி பொறுத்துக்குது. உங்களை நான் காலையில எடுக்கிறேன். இன்ஸ்பெக்டர், யார்கிட்ட மோதுறேன்னு தெரியாம மோதிட்ட. உன்னை பஸ்மமாக்கிடுவேன், ஜாக்கிரதை. என்ன சார், அந்த அம்மா பஸ்மம் ஆகிறோம் புஷ்பம் ஆகிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க படி பேசிட்டு போறாங்க. நம்ம கடமையை நாம செய்வோம். வேலையை பாரு. செய்வீங்க செய்வீங்க. தம்பி, இன்னைக்கு உங்களுடைய நாள். நாளைக்கு காலம் மாறும், உங்க காட்சியும் மாறும். அப்ப ரொம்ப வருத்தப்பட போறோம். என்னம்மா இது? குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு.
குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். என் பையனை பத்தி நான் ரொம்பவே கவலைப்படுறேன். அதனால தான் குடிச்சேன். உனக்கு தான் என் பிள்ளைய பத்தி அக்கறையே இல்லையே. உனக்கு பேரும் புகழும் வரணுங்கிறதுக்காக என் பையனையே பணைய வச்சுட்டு. குடிக்கிறதுக்கு ஒரு சாக்க தேடாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அப்பவே சொன்னேன், அந்த ஹெல்தி லைஃப் ஃபார்மசூட்டிகல்ஸ் ரொம்ப பெரிய ஆளோடது, அவங்க கிட்ட மோதாதேன்னு. நீ கேட்கல. என்ன கிள்ளு கிழியா நினைச்சிட்டேன். அவங்கள பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. ஏய், ஆமா, இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு போன் வந்தது. அதுல பேசினவன், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை திருப்பி மட்டும் தரலன்னா நவீன கொண்டுருவேன்னு சொல்றான். Oh God. என்னடா இது? ஆ? குழந்தைய கொன்னுடுவேன்னு ஒருத்த ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. நீ சும்மா வந்து உட்கார்ந்திருக்க, அதுவும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்க. ரவி, எப்ப இந்த போன் வந்தது? எந்த நம்பர்ல இருந்து வந்தது? யார் பேசுறாங்க? எனக்கு லேண்ட்லைனுக்கு தான் கால் வந்துச்சு. ஹலோ கலெக்டர் மேடம், உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க சொன்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. நாங்க உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். டேய், யாரா நீ? என்ன மிரட்டி பாக்குறியா? கலெக்டர்மா, உங்க டைமையும் எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்றதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. சார் சார், நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படியாவது நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. என்னடா உன்னை பிடிக்க முடியாதுங்கிற தைரியமா? கலெக்டர் அம்மாவுக்கு இன்னும் நிலைமையோட சீரியஸ்னஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்தா உங்க அம்மா கிட்ட பேசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, அம்மா என்ன வந்து கூட்டிட்டு போடுங்கமா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா என்ன வந்து கூட்டிட்டு போடுங்கமா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நவி, என்ன வந்து கூட்டிட்டு போடுங்க. அம்மா. கலெக்டர் மேடம், இப்போவாது நிலைமையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நாங்க ஃபோன் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட்ஸை எப்போ எங்க கொண்டு வரணும்னு நாங்க சொல்லுவோம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுவோம். டேய், டேய்.